கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காலை தொழுகையில் கடந்து வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். நாம் அனைவரும் எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை கெபிரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆட்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கின்றார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மற்றொரு கிருபையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்வு நிறைந்த ஓய்வு நாளுக்காகவும் தெய்வீக ஆராதனைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்தில் 12 வாரங்கள் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் கடந்து வர முடியாமல் மீண்டுமாக இந்த ஓய்வு நாளில் உம்முடைய திருச்சமூகத்திலேயே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, போற்றுவதற்கு, துதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தர் எனக்கு செய்த கிருபைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன பக்தனை போல நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஆலய பிரகாரத்தில் கூடி வரவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கின்றேன். இந்த நேரத்திலும் உம்முடைய திருச்சமூகத்திலேயே கூடி வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னென்ன நோக்கத்தோடு அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த இடத்திலேயே கடந்து வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிகின்றேன். ஆம் தந்தையே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் செயல்படுவீராக. இந்த தொழுகைக்காக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையும் வெகு சீக்கிரத்தில் இந்த இடத்தில் அழைத்து உயர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், சிந்திக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் நிறைவுரையிலும் ஆண்டுடைய பிரசனம் நிறைவாக தங்கி இருக்கட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, நாம் அனைவரும் எழுந்து இணைந்து ஞான பாடல்களில் 19வது ஞான பாடலை நாம் பாடுவோம்.
ஞானப்பாடல் எண் 19. கீழ்வானே கோடியில் செங்காந்தி சூரியன் எழும்பிடும் என்ற பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 19. நின்றவாறே முறை முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 111 சங்கீதம். 111 சங்கீதத்தை நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயம் மாண்புகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது.
அனைவரும் முழங்கால் பணிகின்ற நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக இல்லத்தில் நாம் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலேயே நம்மை தர்சோதனை செய்து பார்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தம் நிறைந்தவர். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒருவேளை கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகளாக இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை நான் உன் சமூகத்திலேயே அர்ப்பணம் செய்கின்றேன். பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய சாக்கியத்தை மீண்டும் நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, மாயை நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் பாவிகள். திருமுறையும் அதுதான் நமக்கு சொல்கிறது. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மையே ஏமாற்றுகின்றவர்களாக, நம்மையே நாம் வஞ்சிக்கின்ற மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்திலேயே நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகின்றாரே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்தார். பாவத்திலிருந்து மன்னிப்பின் வாழ்வை பெற்றுக்கொண்டார் என்று திருமறையை படிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, உம்முடைய இல்லத்தில் நான் வந்திருக்கின்றேன். உம்முடைய இல்லத்தில் வந்து உம்மோடு பேசும்படியாக, உம்மை காணும்படியாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் குற்றங்களையும் மன்னியும். நீர் பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாக என்னை மாற்று. பாவத்தின் நிமித்தமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழந்தேன். வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. இந்த உலகத்திலேயே சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் நீர். இந்த சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வதற்கு, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பாவங்களை முற்றிலுமாக மாற்ற என்னை கழுவியறல உம்முடைய இரத்தத்தால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலேயே நம்மை தாழ்த்துவது,
நம்முடைய கடமையாக இருக்கிறது. திருமறையும் சொல்லுகிறது, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி இந்த நேரத்திலேயே நாம் நறுங்குண்டமான இதயத்தோடு இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். எனவே நம்மை ஆண்டுடைய சமூகத்திலேயே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் வண்ணமாக நாம் வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும் இந்த பாடல் வரிகளை பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்துச் செல்வாராக. ஆமென். பாவங்களை இறக்கி சிதனாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏற்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 12 வாரம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வராத ஒரு நிலைமை மீண்டுமாக ஆண்டவர் நம் அனைவரையும் தெரிந்தெடுத்து நம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு சூழலை ஆண்டவர் நமக்கு தந்தாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் விலகினங்கள் வந்தது உண்டு. பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார வசதியற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது உண்டு. ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்து நமக்கு வேண்டிய சுகபலன், ஆரோக்கியம், நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து மீண்டுமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை நமக்கு தந்தாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபை திருப்பணிவிடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வாதமாக்கி தந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, இவர்கள் மூலமாக நாம் பெற்று வருகின்ற எல்லா நல் ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இயற்கையை சாதகமாக்கி தந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பயணங்களில் ஆண்டுடைய கிருபை கூட இருந்தது. நம்முடைய முயற்சிகளில் ஆண்டுடைய கிருபை கூட இருந்தது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றிருக்கின்ற பணிவிடைகளை
திறம்பட நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நம்முடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையிலேயே கிருபையாக காணப்பட்டதே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகின்ற, இன்னும் செய்ய இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் வண்ணமாக கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே என்ற பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி செலுத்திய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமனின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை அன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு விடுவீர்களே. திரும்பவும் ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. ஞான பாடல்களில் 346வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடலில் 346வது பாடல், சபை எக்காலும் நிற்குமே கண்மலை கிறிஸ்து மேல் நின்றும் என்ற பாடலை பாடுவோம். ஞான பாடல் 346வது பாடல். Swami
இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 முடிய. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 முடிய. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திலிருந்து அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கு இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசங்களுக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு குப்பி தைலத்தின் நறுமணத்தை ஒரு குட்டி சத்தை நாரச் செய்யுமே. ஒரு குடம் பாலில் துளி விஷமே தவறிப்பட்டாலும் எல்லாம் கெடுமே. தவறிப்பட்டாலும் எல்லாம் கெடுமே. ஒரே ஒரு ஜீவியம் உலகினிலே ஒரே தேவனேசுக்காய் உழைத்திடவே. பரிசுத்த வாழ்விலோ சிறு பாவமே பரமனை உன்னின்று பிரித்திடுமே. பரமனை உன்னின்று பிரித்திடுமே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாயிருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளா இருக்கிறது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சுத்தமில்லாமல் இறைவனை நீ தரிசிக்க முடியாததிருப்பதனால் அனுதினம் உள்ளத்தை ஆராய்ந்திடு. அசுத்தங்கள் நீக்கி அதில் நிலைத்திடு. அசுத்தங்கள் நீக்கி அதில் நிலைத்திடு. ஒரே ஒரு ஜீவியம் உலகினிலே ஒரே தேவனேசுக்காய் உழைத்திடவே பரிசுத்த வாழ்விலோ சிறு பாவமே பரமனை உன்னின்று பிரித்திடுமே. பரமனை உன்னின்று பிரித்திடுமே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் உள்ள வசனங்கள். லூக்கா 17:20 முதல். சுவிசேஷ பாடத்திற்காக எழுந்து நிற்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேலிருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும் என்றார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இரக்கம் நிறைந்த தந்தையே, மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய திருச்சமூகத்துக்கு நேராக அழைத்து வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கால சூழ்நிலைகளை நாங்கள் மீண்டும் எண்ணி பார்த்து உம்முடைய சமூகத்திலேயே சொல்லுகிறோம். இக்கட்டான கால சூழ்நிலை, இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம், ஆண்டவரே இந்த நாட்களிலும் உம்முடைய விசேஷ கிருபை இரக்கம் எங்கள் அனைவரோடு கூட இருந்தமைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருமறையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லி. ஆம் தந்தையே, உம்முடைய அன்பின் கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து மீண்டும் இந்த உலகத்திலேயே உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய ஒரு தருணத்தை நீ தந்திருக்கின்றீர் ஐயா. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக காணப்பட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. உம்முடைய வருகையில் எது எது சம்பவிக்கும் என்று சொல்லி இந்த நேரத்திலும் நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்ட அந்த பகுதியை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஐயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையை எதிர்கொள்ளுகின்ற மக்களாக காணப்பட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் இந்த திருச்சபை அமைந்திருக்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே எழும்பை பிரகாசிக்கின்ற ஒளி விளக்காக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். இந்த இடத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்து உம்மை அப்பா பிதாவை என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது எங்களுடைய ஆண்டவரை கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஸ்தலத்தில் நிறைவேற்றப்படுகின்ற விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றேன். ஆம் தந்தையே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆயர் இல்லம் வாங்குவதற்காக முயற்சிகளை ஆண்டவர் காண்கின்றீர். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையினை கொடுத்து நாங்கள் இந்த ஆலயத்திற்கு அந்த இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இதற்காக ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற, கொடுக்கின்ற ஆண்டவரே, கொடுத்திருக்கின்ற எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரை இதற்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களோடும் ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எல்லாரும் தன்னுடைய பங்களிப்பை சொந்து ஆண்டவரே வெகு விரைவில் அந்த இல்லத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிளை சங்கங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கிளை சங்கங்களின் மூலமாக எல்லா பிள்ளைகளும் ஆன்மீக பாதையிலேயே தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே, ஆலயம் திறப்பதற்கு ஆண்டவர் துணை செய்திருக்கின்றேன். தொடர்ந்து கிளை சங்கங்களையும் நாங்கள் நடத்துவதற்குரிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களிலேயே ஆண்டுடைய அனுக்கிரகம் தங்கியிருக்கட்டும். ஆண்டுடைய விசேஷ கரம் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக. குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும்.
தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக அன்புக்குரிய பிள்ளைகள் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த நாட்களிலும் தங்களுடையவர்களை இழந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கின்ற அன்பிற்கினிய ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளையுடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய விசேஷ கிருபை அன்பு இந்த குடும்பங்களை தாங்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் பலகீனங்களோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, பலகீனங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவீராக. இந்த நேரத்திலும் ஆண்டவர் திரு சைலஸ் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டுடைய கிருபை அனுக்கிரகம் தம்முடைய மகனோடு கூட இருக்கட்டும். எடுத்துக்கொள்கின்ற இந்த சிகிச்சைகளை எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. கிஷோராஜன் டீக்கனார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சரீரத்தில் இருக்கின்ற காயத்தை ஆண்டவர் அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, முழு பலத்தை தம்முடைய மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை தம்முடைய மகனோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறதான வயது முதிர்ந்தவர்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். தங்களுடைய உணவுகளை உட்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்புக்குரிய பிள்ளைகள் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. குடும்பத்தினுடைய தலைவர்கள் தலைவிகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அனுக்கிரகம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். வேண்டிய ஆண்டவரே எல்லா ஆலோசனைகளையும் பெற்று குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வழி எது என்பதை அறிந்து அந்த வழியிலேயே தம்முடைய பிள்ளைகள் பயணம் செய்ய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தீமையான வழிக்கு நேராக செல்லாமல் நன்மை எந்த வழி என்பதை அறிந்து அந்த நிலைமையிலேயே அன்பு பிள்ளைகள் தம்முடைய பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். சின்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று நீர் சொல்ல இருக்கின்றேன். அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். அருமையான பிள்ளைகளையும் உம்முடைய பாதையிலேயே நடத்துவதற்குரிய கிருபைகளை பெற்றோர்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான ஆசீர்வாத தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நாடுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்க்கையில் எது எடுத்தாலும் வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு நிலைமையில் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுகின்ற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அன்பு பிள்ளையுடைய அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் வாழ்க்கையிலேயே பிள்ளை செல்வத்திற்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே பிள்ளை செல்வத்தை அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். கர்ப்பஸ்திரிகளாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய அனுக்கிரகம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடு ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்கின்ற ஒரு நிலைமை சொல்லப்படவில்லையே என்கின்ற ஒரு நிலைமையில் வேதனையோடு இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, அன்பு பிள்ளைகளோடு ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஏற்ற துணைகளை ஏற்ற காலத்தில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்திலேயே அன்புக்குரிய பிள்ளைகள் எல்லா குடும்பத்தினரும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழக்கூடிய கிருபைகளை நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். என்னுடைய பேராயத்தின் மூலமாக செயல்படுகின்ற எல்லா திருப்பணி விடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூரமான இடங்களில் ஆண்டவரே பணிவிடைகளுக்காக கல்விக்காக சென்றிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய அனுக்கிரகம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் நல்ல செய்தினை குடும்பத்தார் பெற்று
ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. எங்களுடைய கிராமத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டுடைய அனுக்கிரகம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டை ஆளுகை செய்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தலைமை பொறுப்புகளை ஆண்டவர் பெற்றிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உண்மையோடு உத்தமத்தோடு தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் மீண்டுமாக ஆண்டவர் இருக்கிறதை நாங்கள் எல்லாரும் அறிவோம். இந்த நேரத்திலும் தமிழக அரசு, சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக தேசங்களை விட்டு அகன்று போக மக்கள் எல்லோரும் இயல்பு நிலைக்கினராக கடந்து வர ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. இந்த நாட்களிலும் பிள்ளையுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் ஆண்டவர் அறிகின்றேன். வெகு சீக்கிரத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியை கற்று ஞானத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் சிறப்பாக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். கல்வியை நிறைவு செய்து பணிவிடைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தங்களுடைய கல்விகளுக்கு ஏற்ப திறமைகளுக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் துணை தருவீராக. இன்னும் ஆண்டவரை வேலை வாய்ப்புகளுக்காக தேர்வுகள் எழுதுகின்ற பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டுடைய சித்தப்படி தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பணிவிடைகளை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் துணை தாரும். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை தருவீராக. பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். தங்களுடைய வாழ்வில் பெற்றிருக்கின்ற பணிவிடைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்குரிய சுக பலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதன் மூலமாக பெற்றுக் கொள்ளுகின்ற வருவாய்கள் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் துணை தாரும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தேன். அவ்விதமாக அன்புக்குரிய பிள்ளையுடைய வருவாய்கள் ஆசீர்வாதமாக அமைய எந்த வீண் செலவுகளும் இல்லாதபடி ஆண்டவரே அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த வருவாயை நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அகில உலகத்திற்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அகில உலகத்திற்கும் ஆண்டவர் சமாதானத்தை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயற்கையை ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு சாதகமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோய்க்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன். இந்த கொள்ளை நோய்க்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி. ஆம் தந்தையே, இந்த நாட்களிலும் உங்களுடைய விசேஷ கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எல்லா பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க, திருச்சபையை சார்ந்து எல்லா கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்ற, ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். துதி கனமகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டுடைய திருச்சபகத்திலேயே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற திருச்சபையின் அன்பர்கள் யாராவது வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் பெயர்கள் படிக்கின்ற பொழுது முன்னால் வருகை தர நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 11ஆம் தேதி இன்று திரு பாபு சந்திரன் முத்தலக்குறிச்சி, எஸ் ஜெனிஷா தந்தை பெயர் சம்பத்குமார் கோயிலடி, எஸ்.கே. விஜய் தந்தை பெயர் பி. சுவாமிதாஸ் லக்குமிபுரம். 12ஆம் தேதி திங்கட்கிழமை திரு எம். தங்கமணி செவிடன் விளை. 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு எஸ். எம். சுரேஷ்குமார் லக்குமிபுரம். 14ஆம் தேதி புதன்கிழமை திருமதி மேரி ஸ்டெல்லாபாய், கணவர் பெயர் ஜான் சுந்தர்ராஜ் சேரியாவட்டம்.
15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆர் கெவின் ஆண்ட்ரூ, தந்தை பெயர் ரிச்சர்ட் ஜெபசிங், லக்குமிபுரம். பி பிளஸட் சச்சினி, தந்தை பெயர் பாபு சந்திரன், முத்தலக்குறிச்சி. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமதி விஜயகுமாரி, கணவர் பெயர் ஜெயபிரகாஷ், சேரியாவட்டம். சனிக்கிழமை திருமதி ஜி செல்லம்மாள், கணவர் பெயர் எபனேஸ்வர், சேரியாவட்டம். எல் கிறிஸ், தந்தை பெயர் லெனின், நாகர்கோவில். ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடியெடுத்து வைக்கின்ற புதிய வருடம் எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. Lord Jesus, save you till this day. We all pray for better future. May God fill this with full pleasure. It's happy day, it's your day. Shall Jesus save you many more days? It's happy day, it's your day. Shall Jesus save you many more days? அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகின்ற அன்பு தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நேரத்திற்காக மீண்டும் நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். விசேஷமாக இந்த வாரத்தில் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து வந்திருக்கும் அன்புக்குரிய பிள்ளைகள், வருகின்ற நாட்களிலேயே கடந்து வருகின்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற புதிய வருடம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த வருடமாக அமைய ஆண்டவர் துணை தாரும். கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்கின்ற பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். பணிவிடைகள் நிறைவேற்றுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக காணப்பட, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்பட ஆண்டவர் துணை தாரும். என் அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று இறைமதேசுவேன் இன்ப நாமத்தில் செபிக்கின்றோம் என்பதை நல்ல கடவுளே. திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களை, கொரோனா இக்கட்டான காலகட்டம் 12 வாரங்கள் தாண்டி மீண்டுமாக ஆண்டுடைய சமூகத்திலேயே நாம் எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நோய் தொற்று சற்று குறைவாக இருந்தாலும் நாம் எல்லாரும் தொடர்ந்து அரசு சொல்லுகின்ற திட்டங்களை நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுதுதான் இந்த நோயிலிருந்து ஆண்டுடைய இரக்கத்தினால் நாம் எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சமூக இடைவெளி, முகக்கவசம் கண்டிப்பாக நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் அணிந்து கொள்ள நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய தொழுகையில் கூட நீங்கள் வருகின்ற பொழுது எல்லோரும் நீங்கள் சமூக இடைவெளியையும் முகக்கவசம் அணிந்து விட்டு நீங்கள் அமர நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். யாராவது என்று அணிந்து வரவில்லை என்று சொன்னால் வருகின்ற வாரத்திலிருந்து இதை நீங்கள் கடைபிடிக்க நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காலகட்டம் இக்கட்டான காலகட்டம், நம்மையே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார். வெகு விரைவில் முழு ஊரடங்கும் நிறைவு பெற்று நாம் இயல்பு நிலைக்கு கடந்து வர ஆண்டவர் உதவி செய்வார். நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த தொழுகையோடு, அதாவது ஞாயிறு தொழுகை நிறைவு பெறும். சங்கங்கள் ஒன்றும் நடைபெறாது. புதன்கிழமை மாலை தொழுகை ஆலயத்தில் நடைபெறும். இரவு 7 மணிக்கு நீங்கள் அந்த தொழுகையிலும் கலந்து கொள்ள நான் அன்பு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து பேராருடைய அனுமதி பெற்று அனைத்து சங்கங்களையும் நாம் நடத்துவதற்கு நாம் ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி மன்றாட நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த
கொரோனா அதாவது இந்த லாக்டவுன் டைமில் நம்முடைய திருச்சபையை சார்ந்து 4 குடும்பத்தினர் அதாவது தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு சூழலை நாம் எல்லாம் அறிவோம். அருமையான இந்த குடும்பத்தினருக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அதாவது ஆயர் இல்லம் வாங்குகின்ற அந்த நிலைமை, அதற்காக இந்த லாக்டவுன் காலத்திலும் நீங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளை நீங்கள் கொடுத்தீர்கள். இவையாகவே நான் நன்றி சொல்லுகின்றேன். மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, இன்னும் மிஷனரி காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, எல்லா காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று சொல்லி உள்ள காணிக்கையை நீங்கள் ஆலயத்தில் ஆராதனை நடக்கவில்லை என்று சொன்னாலும் சனிக்கிழமை நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக கடந்த வாரத்திலும் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தினர் ஆயர் இல்லத்திற்காக ரூபாய் 20,000, திரு எஸ் பாளையன் லக்குமிபுரம் ரூபாய் 10,000, அத்தோடு திரு லின்சே ரத்னலால் அதாவது சேரி வட்டம் தற்போது திருவனந்தபுரத்தில் இருக்கின்றார்கள். ஆயர் இல்லம் வாங்குவதற்காக ரூபாய் 50,000 அவர்கள் நன்கொடையாக தந்திருக்கின்றார்கள். நன்கொடைகளை தந்திருக்கின்ற எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையாகவே அவர்களிடத்தில் 6 மாதத்திற்குள் நாங்கள் வாங்கிவிடுவோம் என்று சொல்லி நாம் வாக்கு கொடுத்தோம். ஆனால் வருடம் 1 தாண்டி விட்டது. ஆகவே நாம் இன்னும் வெகு சீக்கிரத்தில் நாம் அதை வாங்க வேண்டும். ஆகவே இன்னும் நீங்கள் கொடுக்காதவர்கள் கொடுத்து உதவ நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்கிறேன். அன்பர்களே, கடந்த வியாழக்கிழமை நம்முடைய ஆலயம் இப்பொழுது பார்க்கின்றோம், அதாவது சுத்தம் செய்யப்பட்டிருப்பதை நாம் எல்லாரும் அறிவோம். 12 வாரங்கள் நம்முடைய ஆலயத்தில் நாம் கடந்து வரவில்லை. எப்படி என்று சொன்னால் ஆலயம் எப்படி இருக்கும்? நம்முடைய திருச்சபையில் டீக்கன்மார், பெரியவர்கள், வாலிபர்கள் வியாழக்கிழமை ஒரு நாள் முழுவதும் இங்கு நின்று ஆலயத்தை விதமாக சுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். நான் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி அதாவது ஆலய காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவனுடைய இரக்கம் நம்முடைய குடும்பங்களில் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள மக்களாக உலகத்தில் வாழுகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபை சார்ந்த திரு ஜோஸ்லின் ஞானப்பா சேரி அவட்டம் அவர்கள் ஒரு ஆடு ஒன்று காணிக்கையாக அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். ஆலய தொழுகை நிறைவு பெற்றவுடன் ஏலம் கேட்கப்படும். திருச்சபையார் நீங்கள் நின்று ஏலம் கேட்க நான் உங்களை அன்புடன் கேட்கின்றேன். என் நோக்கத்தோடு ஆண்டவருக்கு இந்த உயிர் காணிக்கையை படைத்திருக்கின்றார்களோ அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வாதங்களை தந்துள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. அந்த குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பாடகர் குழுவினர் தொடர்ந்து ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது காணிக்கை பெற்றுக் கொள்ளப்படும். திருச்சபையே
வாழ்த்தும் வாழ்த்தும் இந்த தேவனின் திருச்சபையே, இந்த தேவனின் திருச்சபையே, தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே, தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே, மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்நேசம், மலரும் சந்தோஷம் ஒளிரும் நல்நேசம், இன்றும் என்றும் அருளி செய்யும், இன்றும் என்றும் அருளி செய்யும், தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே, தேவன் தந்த திருச்சபையே, விசுவாச வாழ்வு தரும் சபையே. நாம் படைத்திருக்கின்ற காணிக்கைகளுக்காக மன்றாடுவோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தீர், நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் வெறும் கையோடு ஆண்டவர் சமூகத்திலேயே கடந்து வராமல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து அதில் ஒரு பகுதியினை ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் ஏந்தி உடைய சமூகத்திலேயே படைப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்புகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆடு காணிக்கையாக படைத்திருக்கின்ற அருமையான இந்த குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் 1000 இல்லம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு சிந்தனையோடு உம்முடைய சமூகத்திலேயே படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கைகள், இன்னும் ஆண்டவரே பிறந்தநாள் காணிக்கை, மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி காணிக்கை, இன்னும் ஆண்டவரே பொருத்தனை நன்றி காணிக்கை, பை காணிக்கை, பொருட்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை, எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருகின்றேன். அவற்றில் நாங்கள் ஒரு பகுதியினை உம்முடைய சமூகத்தில் காணிக்கையாக படைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து மீண்டும் குடும்பங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவீராக. பணிவிடைகளில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த காணிக்கை உம்முடைய நாம மகிமைக்கென்று செலவிடப்படு ஆண்டவர் அருள்தார். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேலும் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய பாடல் நூலில் 121வது பாடல், தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 121வது பாடல். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமேயம் ஆலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம்,
நின்றவாறு ஜெபிப்போம். எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து உம்முடைய ஆலயமாக எங்களை செயல்படுத்துகின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நேரத்திற்காக மீண்டும் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாங்கள் முற்படுகின்றோம். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு செயல்பட வேண்டும் என்று இறைமகனேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். அமருங்கள். சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்டு லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். லூக்கா அதிகாரம் 17 வசனம் 21. இதோ எங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் எதுவும் இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஆண்டுடைய வார்த்தையினுடைய தலையங்கம் திருச்சபை இறையரசின் அடையாளம். திருச்சபை இறையரசின் அடையாளம். அன்புக்குரியவர்களே, 12 வாரம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வர முடியாமல் கொரோனாவின் 2ஆம் கட்ட அந்த நிலைமையை நாம் தாண்டி மீண்டுமாக ஆண்டுடைய சமூகத்திலேயே இறையரசுக்கு அடையாளமாக இருக்கின்ற திருச்சபையில் நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அரசின் வருகையை குறித்து இறைமகன் இயேசுவிடம் பரிசேயர்கள் வினாவ அவர் மறுமொழியாக கடவுளுடைய அரசு கண்களுக்கு புலப்படுகின்ற முறையில் வராது, இதோ இங்கே அதோ அங்கே என்றும் சொல்வதற்கில்லை, ஏனெனில் கடவுளுடைய அரசு இதோ உங்களிடையே இருக்கிறது என்று அந்த பரிசேயர் கூட்டத்திற்கு ஆண்டவர் இயேசு மறுமொழியாக சொன்னதை இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். கடலிலேயே ஒரு குட்டி மீன் வேகமாக அது போய் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதை பார்க்கின்ற ஒரு பெரிய மீன் அந்த குட்டி மீனை தடுத்து நிறுத்தியது. அந்த பெரிய மீன் அந்த குட்டி மீனை பார்த்து கேட்டதாம், நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி. நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி அந்த பெரிய மீன் குட்டி மீனை பார்த்து கேட்கிறது. குட்டி மீன் சொன்னது, தடுக்காதே, நான் கடலை தேடி போகிறேன். தடுக்காதே, நான் கடலை தேடி போகிறேன். பெரிய மீன் சொல்லுகிறது, கடலையா, நீ இருப்பது கடல் தானே. குட்டி மீன் சொல்லுகிறது, இதுவா கடல், அது வேறு மாதிரி அல்லவா இருக்கும் என்று கூறிவிட்டு அந்த குட்டி மீன் சென்றதா. அன்புக்குரியவர்களே, விண்ணரசு என்பது ஏதோ தொலைவில் இருக்கின்ற ஒன்று அல்ல. அது கிடைக்காத அரிதான அது பொருளும் அல்ல, அது நம்முடைய இருக்கிறது. அதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்று. அழகாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இன்றுதான் சொல்லுகிறார்கள், இதோ ஆண்டுடைய வல்லமை அங்கு இருக்கிறது இங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த நிலைமையிலேயே இந்த குட்டி மீனை போல, கடலில் இருக்கின்ற அந்த குட்டி மீனை போல நான் கடலை தேடி செல்லுகிறேன் என்று சொல்லி செல்லுகிற கூட்டம் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமக்குள்ளே விண்ணரசு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனின் ஆலயம் பாடல் வரி அழகாக படுகிறது. நாமே அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த காலகட்டத்தில் தன்னை அதாவது மாற்றிக்கொள்ளாமல்
தன்னை சுற்றி இருப்பவர்களை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? அரசியல்வாதி நினைக்கிறார். இதோ தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படியாவது அவர்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று நினைப்பவன் அரசியல்வாதி. ஆனால் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் மாறிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றவன் ஆன்மீகவாதி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆன்மீகத்திலேயே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, ஆன்மீகத்தில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, நம்மை சுற்றிலும் இருக்கின்றவர்களை நாம் அந்த விண்ணரசுக்கு நேராக நாம் அழைத்து வர வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு கருவியாக பயன்படுவதுதான் இது, இந்த திருச்சபை. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு விண்ணரசிற்கு, அதாவது இறையரசை இயக்குகின்ற ஒரு கருவி இந்த திருச்சபை. எனவே திருச்சபையை ஒரு இயக்கமாக இயேசுநாதர் கருதினார். ஆம், திருச்சபையை ஆண்டவரே செவிதமாக கூடி வருகின்ற கூட்டம். விசுவாசிகள் ஆண்டவரை, அதாவது என்னை ஆராதிக்கின்ற இடம் என்றெல்லாம் பல நிலைமைகளில் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். இந்த திருச்சபை இயேசு கிறிஸ்துவால், தூய ஆவியானவருடைய ஆற்றலால் இது நிரம்பி இருக்கின்ற ஒன்று, அவரை அடையாளப்படுத்துகின்ற ஒரு இடம், ஆண்டுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒன்று. பாருங்கள், 12 வார காலம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வர முடியாமல் நாம் எந்த நிலைமையில் காணப்பட்டோம், எப்பொழுது ஆலயம் திறக்கும், இந்த கொள்ளை நோய் எப்பொழுது மாறும், அவனுடைய சமூகத்தில் நான் கடந்து சொல்லுவேன் என்கின்ற ஒரு நிலைமையில் நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் காணப்பட்டது. இதோ விண்ணரசருக்கு அடையாளமாக என்னோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற திருச்சபை. அன்புக்குரியவர்களே, ஆக திருச்சபை மக்களாகிய நாம் இந்த உலகத்திலேயே நாம் பக்தியாக நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் மீது நாம் ஆழ்ந்த பற்றுள்ள மக்களாக காணப்பட வேண்டும். பக்தி வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். ஆகவே இந்த திருச்சபை இறையரசிற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த திருச்சபையின் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் இறையரசை நான் பெற்றுக் கொள்வேன் என்கின்ற ஒரு நிலைமை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். பாருங்கள், உப்பும் தண்ணீரும் கலந்துதான் அது எப்படி ஆகிறது? கடல் ஆகிறது. பாருங்கள், இரவும் பகலும் அந்த சேர்க்கின்ற பொழுதுதான் ஒரு நாள் உருவாகுகிறது. பள்ளவும் மேடும் சேர்ந்துதான் பாதை ஆகுகிறது. அது மட்டுமல்ல, பயிரும் களையும் இருப்பதுதான் அது நிலம் ஆகிறது. இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. இதில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் வாழுகின்றார்கள். ஆனால் விண்ணரசின் பண்புகளை பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மளையே விரும்புகின்றார். பாருங்கள், விண்ணரசனுடைய நற்பண்புகளில் மொத்த அந்த உருவத்தை ஆண்டவர் இயேசு திருமறையில் விளக்கி சொல்லுகின்றார். விதையாக, புளித்த மாவாக, கடுகு விதையாக. பாருங்கள், இவைகளெல்லாம் முளைத்து வெளிவர வேண்டும். அதில் ஆணுடைய பண்பு இருக்கிறது என்பதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே நாம் நம்முடைய திருச்சபையை, நம்மை விண்ணரசிற்கு அடையாளப்படுத்துகின்ற மக்களாக காட்சியளிக்கின்றோமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு 3 கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் நான் சொல்ல ஆசைக்கின்றேன். முதலாவது என்ன என்று சொன்னால், நமது செயலில் வெளிப்படுகின்ற இறையரசு. நம்முடைய செயலில் வெளிப்படுகின்ற இறையரசு, அதுதான் இந்த படிக்க கேட்ட வசனம். இதோ இங்கே என்றும் அதே அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு வாய்ப்பிராது. நமக்குள்ளே, நம்முடைய செயலிலேயே வெளிப்படுகின்ற இறையரசாக அமைய வேண்டும். இறையரசு எப்பொழுது வரும்? பரிசேயருடைய கேள்வி அங்கே இறையரசு பேச்சில் அல்ல என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசேயர்கள், இல்லை என்று சொன்னால் சதுசேயர்கள், இவர்களெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர்கள் சமய சடங்கில் அதிக நாட்டம் கொண்டவர்கள். ஆனால் இறையரசு எப்பொழுது
வெளிப்படும் என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இறையரசுக்குரிய செயல்பாடுகள் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் இதோ நமது செயலில் வெளிப்படுகின்ற இறையரசாக காணப்பட வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய செயலில் இறை ஆளுகையை காட்டவில்லை என்று சொன்னால் அவன் நிச்சயமாக இறையரசில் சேர முடியாது என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. எவ்வளவு அழகாக அவர் எச்சரிக்கிறார். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை நீங்கள் என்ன செய்கிறதில்லை, பிரவேசிக்க விடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சாதாரண மக்களை அங்கே இறைவனை தைரியத்தோடு அங்கே தேட முடியாத, அங்கே இறைவனோடு சேர முடியாத ஒரு நிலைமைக்கு நேராக இந்த பரிசேயர் கூட்டம் அங்கே மக்களை ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த கூட்டத்தை பார்த்து மாயக்காரரே என்று சொல்லி அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் உங்களுடைய செயலில் உங்களுடைய இறையரசை வெளிப்படுத்துங்கள். அங்கே அங்கே மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் பல சடங்குகளுக்குள் படுத்தப்படுகின்றார்கள், அதற்கு அங்கே தடையாக இருக்கிறார்கள் என்று இந்த பகுதியிலேயே நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய செயலில் இதோ இறையரசை வெளிப்படுத்துகின்ற மக்களாக காட்சியளிக்கின்றோமா? அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். நம்முடைய செயல் இறையரசை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அது இறையரசை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்ளுகின்ற ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். இன்று பாருங்கள், மக்கள் தன் போக்கில் எதையெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த வெளிப்படுத்தல் மூலமாக நான் செய்வது நலமான காரியம், நல்ல காரியங்களை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் உங்களுடைய செயல்பாடுகளில் இறையரசை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சமயத்திலேயே ஒரு கிராமத்தில் அங்கே ஆண்டுடைய பணிவிடையை நிறைவேற்றும்படியாக ஒரு தேவ ஊழியரை அங்கு அனுப்புகின்றார்கள். அந்த இடத்தில் அவருடைய செயல்பாடினால் அந்த கிராமத்தில் இருந்த எல்லா மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கொடூரமானவர்கள். இதற்கு முன்னால் அங்கு சென்ற ஊழியர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகின்ற, அவனுடைய பணிவிடையை பயந்து செய்கின்ற ஒரு நபர் அந்த இடத்தில் சென்று அவனுடைய பணிவிடையை நிறைவேற்றின பொழுது அவருடைய செயல்பாடுகள் அந்த கிராம மக்கள் மத்தியிலேயே சிறப்புடையதாக அமைந்ததின் காரணமாக அந்த கிராமம் முழுவதும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது தயாரானது என்று சொல்லி அது ஒரு புத்தகத்தை நான் படித்து பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஊழியருடைய செயல்பாடுகள் இறையரசை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருந்தது. ஒருவேளை நாம் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் மற்றவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நம்முடைய செயல்பாடு எவ்விதமாக இருக்கிறதோ ஆண்டுடைய இறையரசை அதாவது செயல்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அந்த நபரும் ஆண்டவரோடு இணைந்து கொள்கிறார், ஆண்டவரோடு இணைந்து கொள்கிறார் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடு. பாருங்கள், சில குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள், இந்த பிள்ளையா, அந்த பிள்ளை தகப்பனுடைய சாயலை பெற்று அந்த தகப்பன் எவ்விதமாக அதாவது முன்மாதிரியாக நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தாரோ அதே போல் அவருடைய பிள்ளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். சில குடும்பத்தினுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள்,
தகப்பன் எப்படி அந்த குடும்பத்தில் கொடூரமானவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவ்விதமாக அந்த பிள்ளைகளும் கொடூரமான பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் திருமறை சொல்லுகின்ற காரியம் நம்முடைய செயலில் அதாவது இறையரசு வெளிப்படுகின்றதாக காணப்பட வேண்டும். அது இறையரசுக்கு அடையாளத்தை காட்டுகின்ற ஒன்று. அதுதான் இங்கே அங்கே என்று சொல்லப்படுவதற்கு அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவது காரியம், நமது பாடுபடுதலின் வெளிப்படுகின்ற இறையரசு. நம்முடைய பாடுபடுதலின் வெளிப்படுகின்ற இறையரசு என்று இரண்டாவது திருமறை பகுதியாக படிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, நீங்கள் அதை உங்களுடைய இல்லங்களில் சென்று படித்து பாருங்கள். அது நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. பாருங்கள், அந்த 12வது வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம்? துன்பப்படுவார்கள். இவ்வளவு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களாக. பாடுபடுதலில் வெளிப்படுகின்ற இறையரசு. பக்தியோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழ விரும்புகின்றோர் அனைவரும் துன்பப்படுவார்கள் இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் சீர் குலையும் காலம் வரும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாட்களில் நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இவ்வளவு இக்கட்டான சூழலை எத்தனையோ மக்கள் இந்த உலக வாழ்வை நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக. ஆனால் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களாக. அங்கு துன்பத்தில் வழியாகத்தான் ஆண்டுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியும். துன்பத்தில் வழியாகத்தான் இறையரசை நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கிக் கொள்ளும். இந்த அநேக மக்கள் கேட்கின்ற கேள்வியும் அப்படித்தான். நான் ஆண்டவரை ஆராதிக்கின்றேன், ஆண்டவர் சமூகத்தை நான் வாஞ்சிக்கின்றேன், அனுதினமும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆலயத்திற்கு செல்லுகின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே துன்பம், இக்கட்டான சூழல், சமாதான குலைச்சல் இருக்கிறது. ஆனால் அதன் வெளியாக இறையரசை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை இந்த பகுதி தெளிவாக நமக்கு அது சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, துன்ப சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். துன்பமான வாழ்க்கையிலும் எத்தனையோ மக்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் பலகீனம் வந்தது, இக்கட்டான சூழ்நிலை வந்தது. ஆனால் அதிலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றவர்களாக மீண்டும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது! விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர்கள் விண்ணரசுக்கு பாக்கியவான்கள், விண்ணரசுக்கு பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் என்கின்ற ஒரு நிலைமை கடந்து வருகிறது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பலவிதமான பாடுகளை ஏற்றார். அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரையிலும் எத்தனையோ பாடுகள், இக்கட்டான சூழ்நிலைகள், அவை எல்லாவற்றை ஏற்று இந்த உலக மக்களை மீட்பதற்காக கடவுள் தன்னுடைய குமாரனை தெரிந்து கொண்டார். அதே போல்தான் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நாம் ஆராதனை செய்கின்ற ஆண்டவர் என்று நம்மை கண்ணோக்கி பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற பொழுது நாம் இறையரசிற்கு காரணமாக இருக்கின்றோம் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும்
உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்கின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் இறையரசை வெளிப்படுத்துகின்ற மக்களாக காட்சியளிக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரே கடவுள், ஒரே விசுவாசம், ஒரே திருமுழுக்கு என்கின்ற ஒரு நிலைமையில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்கின்ற பொழுது துன்பத்தின் நடுவிலும் போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவது காரியம், இறையரசு எக்காலத்திற்கும் உரிய ஒன்று. இறையரசு எக்காலத்திற்கும் உரிய ஒன்று என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். ஆக இதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இறையரசு எக்காலத்திற்கும் உரியது. இங்கே இயேசு இறையரசை குறித்த ஒன்று இக்காலத்திற்குரியது, வருகாலத்திற்குரியது என்று சொல்லி திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய போதனைகள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்திலும் கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பாருங்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஜெபத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆக இந்த ராஜ்யம் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் வர வேண்டும். அதுதான் இறையரசு எக்காலத்திற்கும் உரியது. அதுதான் அந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த ஒன்று. இதோ உமது அரசு எப்பொழுதும் வருக, எல்லா சூழ்நிலைகளிலும் வருக என்பதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா காலத்திற்குரியது என்று சொல்லி இறையரசு குறித்து ஆண்டவர் இயேசு போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில், இந்த உலகத்தில் அல்ல, இந்த குடியிருப்பு பரலோகத்தில். ஆகவே அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆக எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார். பாருங்கள், அந்த இயேசுநாதர் பாடுபடுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் சென்று ஆண்டவர் நோக்கி முறையிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம், எனக்கு முன்பாக நிற்கின்ற இந்த இக்கட்டான சூழலை தந்தை நினைத்தால் மாற்றி அமைத்துக் கொள்ளலாமே. ஆனாலும் கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக எல்லா காலத்திற்கும் வாழ்க்கையிலேயே துன்பங்கள் இருக்கலாம், மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலங்கள் இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் இறையரசை நாம் உறுதிப்பட காட்டுவேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைக்கின்ற பொழுதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதிலேயே இந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த திருமறை வசனம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல அங்கே இங்கே என்று சொல்லுகின்ற ஒன்றல்ல, நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறையரசை நாம் நமக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்வது, அதாவது ஆண்டவர் இயேசு எந்தெந்த சூழ்நிலைகள் விரும்புகின்றார் என்பதை நாம் நினைத்து செயல்படுவது. குறிப்பாக 3 காரியங்களில் நமது செயலில் வெளிப்படுகின்ற இறையரசாக அமைய வேண்டும். நமது பாடுபடுதலில் வெளிப்படுகின்ற இறையரசாக அமைய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறையரசு எல்லா காலத்திற்கும் உரிய ஒன்று என்பதை மனதில் கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பராமரிப்பையும் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களையும் தந்து நம் அனைவரையும் வழிநடத்துவார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ பலம் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அப்படி ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிடத்தில் உட்பைத்து பிறந்தார். பொந்துபலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோற்றுக்கு எழுந்தறினார். பரமஇடத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஒருவரையும் மரித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பசுவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். என்றவாறே தொழுகை நிறைவாக கீர்த்தனைகளில் 405வது கீதம் 405 தாசரே இத்தரணியில் அன்பாய் என்ற பாடலை பாடும்.
சேவை சார்ந்தவர்கள் ஆண்டுடைய அழைப்பை பெற்றார்கள். ஏப்ரல் 30ஆம் தேதி திரு சூசேன் சார்லிஸ் சுந்தர் லக்குமிபுரம். மே 29ஆம் தேதி திரு டி வாரிஸ் சேரியாவட்டம். ஜூன் 20ஆம் தேதி திரு ஜி சுந்தராஜ் கோயிலடி. ஜூன் 26ஆம் தேதி திரு டி சியாம் சுந்தராஜ் சேரியாவட்டம் ஆகியோர் அழைப்பை பெற்றிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலேயே அருமையானுடைய ஆத்மா சாந்தியிலேய இன்னும் அருமையான அந்த குடும்பத்தார் அவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இங்கு 4 பேருக்கும் நாம் ஒரு நிமிடம் நின்றவாறே நாம் அஞ்சலியை செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, திருச்சபை இறையரசின் அடையாளம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இங்கே அங்கே என்று சொல்லுவதற்கு ஏதுவராது. இறையரசை இயக்குகின்ற ஒரு கருவி திருச்சபை. இந்த நேரத்திலேயே நாம் எண்ணி பார்ப்போம். நமது செயலில் இறையரசு வெளிப்படுகிறதா? ஒரு மனிதன் தன்னுடைய செயலில் இறை ஆளுகையை காட்டவில்லை என்று சொன்னால் இறையரசில் சேர முடியாது. நமது பாடுபடுதலில் இறையரசு வெளிப்படுகிறதா? துன்பம் என்பது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. இறையரசு எக்காலத்திற்கும் உரியது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த நேரத்திலேயே நம்மையே சிந்தித்து பார்ப்போம். நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்வு பெற்றிருக்கிறது இறையரசிற்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவரே, இறையரசுக்கு பாத்திரவனாக இல்லை என்று சொன்னால் என்னை பாத்திரவனாக மாற்றும். சொல்லப்பட்ட அந்த நிகழ்வில் அந்த குட்டி மீனை போல அல்ல, எனக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய பாடிலேயே இறையரசை நான் வெளிப்படுத்துவேன் என்கின்ற ஒரு தன்மை நமக்குள்ளாக காணப்படட்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, இறையரசிற்குரிய தன்மைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். நம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய இல்லம் திறந்திருக்கிறது. இல்லத்திற்கு கடந்து செல்லுவேன் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்த எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நான் ஜெபிக்கிறேன். என்ன நோக்கத்தோடு இந்த தொழுகையில் அன்புக்குரிய பிள்ளைகள் கலந்து கொண்டார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு முற்றிலுமாக அகன்று போக
கொள்ளை நோய் முற்றிலுமாக மாறி போக எல்லோரும் ஆண்டவரை இயல்பு நிலைக்கு நேராக கடந்து வர ஆண்டவரை ஆராதிக்க தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேற தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தடைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். நாங்கள் எல்லாரும் விண்ணரசுக்கு வாக்கியவான்களாக காணப்படும் ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய இழந்து வேதனையோடு இருக்கின்ற திருச்சபையை சார்ந்த அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்ப உறுப்பினர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆண்டவர் பரம தந்தையாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமாதானத்தை ஆண்டவர் கல்லையிடும் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நோய் நொடிகளுக்கெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வாரத்திலேயே அந்த புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற தம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். பயணங்கள், முயற்சிகள், பணிவிடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையான நேரத்தில் நல்ல மழையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உமை நோக்கி மன்றாடுகின்றோம். உடைய சமூகத்திலிருந்து இல்லங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கின்றோம். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். துதிகனமைமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூல ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோருடைய அன்பும் தூய ஆவியோடைய கூட்டமும் நம்மரோடும் உலக மக்கள் அனைவரோடும் இன்னும் என்று நிலைத்திருப்பதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன நிறைவுடன் சென்று வாருங்கள்.